வெல்கம் டு படைவீரன் கோச் அலெக்ஸ். போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரோப் எப்படி ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்கில் ப்ராப்பராக பண்ணி அப்படின்னா ஈஸியாக நம்ம ரோப் ஏறலாம்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதீங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 4 ஸ்கில்ல ஃபஸ்ட்டு 2 grip அண்ட் ஹேண்ட் பொசிஷன் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில பல எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு கிரிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து உள்ளங்கை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்டாக இருக்கிறனால ரோப்பு பிடிச்ச உடனே நமக்கு ரொம்ப எரிய ஆரம்பிக்கும். அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ரஃப் பண்ணிங்க அப்படின்னா கை கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா கிரிப்பு கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். கிளாப் தட்டுறோம் அப்படி இப்படி. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி டயரில் ரோப்பு கட்டிக்கணும். சரியா, இது ரோப்பு கட்டிட்டு இது நம்மளுக்கு வந்து கிரிப்பு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது சூப்பரான ஒர்க் அவுட். சரிங்களா, இது ஓகே. இது மாதிரி ரோப்பை கட்டிட்டு ஒரு கையில் நம்ம பேலன்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கையில் பேலன்ஸ் பண்ணி இழுக்க போகிறோம். சரியா, இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு நம்ம அப்படியே ரோப்பு இழுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல கிரிப்பு கிடைக்கும். ரெடியா, இப்போ அடுத்து வந்து ஒரு 10 மீட்டர் ஒரு 15 மீட்டர் இழுத்ததுக்கப்புறம் அடுத்து கை சேஞ்ச் பண்ணிக்கணும். ரெடி, கை சேஞ்ச் பண்ணி அடுத்த வேரியேஷன் செகண்ட் வேரியேஷன் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். செகண்ட் வேரியேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்குவாட் பொசிஷனில் உட்காந்துக்கப்புறம் ரெடியா ஸ்குவாட் பொசிஷன் போகிறோம். இது மாதிரி ஸ்குவாட் பொசிஷனில் உட்காந்துக்க போகிறேன். இப்போ 2 கையும் யூஸ் பண்ணி ரோப்பை இழுக்க போகிறோம். ரெடியா, ரெடி, இழுக்க போகிறோம். ஓகே, அடுத்த வேரியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி கீழே உட்காந்துக்கிறோம். கீழே உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த வெயிட்டை இழுக்க போகிறோம். ரெடியா, ரெடி, ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இது மாதிரி ரோப் ஏறுற பொசிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையை இது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், உங்களோட ஃபுல் வெயிட்டுமே இதில் கொடுக்க போகிறோம். சரிங்களா, ஃபுல் வெயிட்டுமே கையில் கொடுத்து ஹோல்ட் பண்ணி ஒரு 10 அல்லது 15 செகண்ட் ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டி அது மாதிரி ஒரு 2 செட் அடித்தா அப்படின்னா நல்லா கை கிரிப்பும் கிடைக்கும், ப்ளஸ் வந்து உங்கள் ஷோல்டர் ஸ்ட்ரென்த்தனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது மாதிரி டயரோ அப்படி இல்லாட்டினா ஒரு பெஞ்சோ எடுத்து வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா கிரிப்பை பிடிச்சிக்கிறோம். சரிங்களா, நல்லா கிரிப்பை பிடிச்சிக்கிறோம். இந்த கிரிப்பை வந்து தலைக்கு மேலே அப்படி இது மாதிரி தலைக்கு மேலேயோ இல்லை ரொம்ப கீழே பிடிக்கணும். கரெக்டாக ஃபேஸுக்கு நேரம் நல்லா கிரிப்பை பிடிச்சிடும். நான் ஹேண்ட் பொசிஷனும் அதே மாதிரி இந்த எல் பொசிஷனில் வச்சு நல்லா கிரிப்பு ரோப்பை கட்டி பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிறோம். சரியா, அதே பொசிஷனில் 4 ஸ்டெப்பு எகைன் கீழே இறங்கணும், மறுபடியும் எகைன் மேலே போக போகிறோம். ரெடியா, ரெடி, ஸ்டார்ட் பண்ணப்போம். இந்த பண்ணும்போது இந்த கை பொசிஷன் மாறக்கூடாது, இந்த கையும் இந்த தலையை விட்டு வெளியே போகக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன ஆகும் அப்படின்னா கையை வந்து மேலே பிடிச்சிக்கிறீங்க. இப்படி மேலே பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாடியை தொங்கிட்டு கையை நல்லா லூஸ் விட்டு பாடியை தொங்கிட்டு இறங்குறீங்க. இறங்க பார்ப்போம். நல்லா ஃப்ரீயாக தொங்கிட்டு இது மாதிரி தொங்கிட்டு கையை இறங்கிட்டு இருக்கீங்க. அது மாதிரி இறங்கினா அப்படின்னா நம்ம கை பொசிஷன் ப்ராப்பராக வராது. சரிங்களா, இது மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணணும், தலையை விட்டு கை ரொம்ப மேலே போகக்கூடாது, கரெக்டாக ஃபேஸுக்கிட்டே இருக்கணும். ரோப்பு எப்படி ஏறணுமோ அதே பொசிஷன்லேயே நம்ம இது ஏறி பழக்கணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம ரோப் ஏறுறதுக்கு அந்த ஹேண்ட் பொசிஷனும் ப்ளஸ் கிரிப்பும் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிடும். சரியா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரோப்புக்கு பின்னாடி வந்து டயரை போட்டுக்க போகிறோம். டயரை போட்டு ஃப்ரண்ட் சைடு நம்ம முன்ன ஏறின பார்த்தியா அதேமாதிரி ஃப்ரண்ட் சைடு இறங்க போகிறோம், இறங்கி ஏற போகிறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் நம்ம கை பொசிஷன் மாறாமல் இந்த எல் சேஃப் உடையாமல் நம்ம கையை தொங்க விடாமல் ஈஸியாக நம்ம ஒரு 4 ஸ்டெப் கீழே இறங்குறோம், எகைன் 4 ஸ்டெப் நம்ம மேலே போகிறோம். ரெடியா, இதே மாதிரி எல்போ உடையாமல் ஒரு 4 ஸ்டெப் கீழே போகிறோம், எகைன் ஒரு 4 ஸ்டெப் மேலே வரும். சரியா, நிறைய பேர் இதுலேயும் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா இது மாதிரி கையை லாங்காக போட்டுக்கிறீங்க. லாங்காக போட்டு இந்த கையை தொங்க விட்டு இறங்கிட்டு இருக்கீங்க. சரியா, இதே மாதிரி நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த கை பொசிஷன் மறுபடியும் அதான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு எக்ஸசைஸும் அந்த முன்னாடி பண்ண எக்ஸசைஸும் சரி இப்போ பண்ணுற எக்ஸசைஸும் சரி கை பொசிஷன் அப்படியே வச்சுட்டு அப்படியே இறங்குனீங்க அப்படின்னா அந்த அதே அப்படியே ப்ராக்டிஸ் ஆகி நம்ம ரோப் ஏறும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரோப் கிளைம்பிங்கில் வந்து கிரிப் அண்டு ஹேண்ட் பொசிஷன் இந்த ஸ்கில்லை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா
லெக் போர்ஷன் அண்டு ரோப் கிளைம்பிங் இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு நிறைய வேரியேஷன் இருக்குது. அதை நம்ம பார்த்துடலாம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனல் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மட்டும் இல்லாமல் லாங் ஜம்ப்பு, கேர்ள்ஸுக்கு பால் த்ரோ, ஸ்பீடு இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வீடியோ அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.